அவங்க சொன்னது ஹர்ட் எல்லாம் ஆகல. ஐ சைட் அவர் ஒப்பீனியன் இஸ் ஸ்ட்ராங்னு சொன்னேன். ஒப்பீனியன் ஸ்ட்ராங்காக சொன்னாங்களா? ஒப்பீனியன் ஐ டோன்ட் அக்செப்ட் வித் தட் ஒப்பீனியன், வித் ஹர் ஒப்பீனியன். அதான் என்னென்னு சொன்னாங்க? மற்றவங்கள வச்சு இவர் இது பண்ணி போனது அதுதான். இல்லைன்னா அவ்வளோ வந்து பேசியிருந்திருப்பாளே, எனக்கு தெரியல. அதெல்லாம் எனக்கு அது வந்து ரைட்டாக ஃபீல் ஆகல. நான் யாரையும் போய் இதை இன்சிஸ்ட் பண்ணி நீங்கள் போய் இதை பண்ணுங்கன்னெலாம் நான் இப்போ யாருக்கிட்டையும் நான் சொல்லலை. நான் அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயம், நான் சம்டைம்ஸ் அங்கே பேசாமல் நான் வந்து அதை விட்டுருவேன். அங்கே இப்போ நம்மளா பேசும்போது அதுக்கு நான் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன்ல, இங்கே என்னோட கருத்து நான் சொல்கிறதா அங்கே சொல்லாமல் மிஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நான் சொல்லுவேன். அது மைட் பி வெளியில் வந்து நான் வந்து உங்களெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைனா நான் ஒரு இதை இங்கே சொல்கிற மாதிரியோ இருந்திருக்கலாம். பட் அதை கேட்டுட்டு பண்ணுற மாதிரி இங்கே யாரும் கேம் விளையாட மாதிரி நான் சொல்கிறத கேட்டு யாரும் விளையாடுறது இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க கேம் விளையாட தான் வந்திருக்காங்க. நீயா ஒன்று வந்து உன்னோட ஒப்பீனியன் சொல்லி மற்றவங்களோட கேமை வந்து இவர் இது பண்ணுறாருன்றது வந்து எனக்கு நீ சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ ஐ டோன்ட் வரி அபவுட் இட். நான் டோட்டலாகவே வந்து அசின் போனது மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபீலிங். ஆமாம், எனக்கு இது ஒன்று தான். அவர் எனக்கு விஜய் சேதுபதி சொன்னார், உங்கள் சிந்தனைக்கு கெட் வெல் சூன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதான் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது, காண்டாக இருக்குது. சார் மற்றபடி எனக்கு அதை பற்றி யோசிச்சு இவனுக்கு சொன்னதுலாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அதுதான் நான் பிளான் பண்ணதே கேம் ஆடுறது இப்படி தான் செட் பண்ணது. நான் என் சைட்லேருந்து என்ன சொல்கிறேன்னா, இங்கே ராணவோட கேம் போன சத்யா அவன் கேம் ஆட்டு போனான், அன்ஷிதா அவள் கேம் ஆட்டு போனான், சாச்சனா அவள் கேம் ஆட்டு போனான். சாச்சனா என்கிட்ட க்ளோஸாக இருக்கா இல்லை நான் என்ன சொல்கிறேன்றதை காதில் வாங்கி அவள் பண்ணல அப்படின்னா அவள் முத்தோட க்ளோஸாக இருந்திருக்க மாட்டா. முத்துக்கிட்டே அந்த பொண்ணு வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டடாக அவன் கூடயும் இருந்தா. ஸோ இதில் என்னன்னா அவங்கவுங்களோட இண்டிவிஜுவல் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க.